சரி 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 எழுந்திரி. என்னாச்சு சரி? ஏன் அவ்வளோ ஷாக் ஆயிட்ட? ஏதாவது கெட்ட கனவா? கெட்ட கனவு மாதிரி நட்சத்திரம் என் பக்கத்திலே இருக்கும்போது அதை விட மோசமான கனவுக்கான வாய்ப்பே இல்லை பூமி. நட்சத்திரம் தான் வந்து எழுப்புறான்னு நான் ஷாக் ஆயிட்டேன். அவ்வளோ இருந்தா சாதாரணமா எழுப்ப மாட்டா. முகத்துல சூடா காஃபி எல்லாம் ஊத்தி இல்ல தண்ணியை ஊத்தி எழுப்புவா. சாரி செரி. இட்ஸ் ஓகே விடு. அந்த நரகம் கூட போக போக பழகிடும். அம்மா நீ எதுக்கு வந்த? இன்னைக்கு டான்ஸ் அகாடமி ஓபனிங் இருக்குல்ல செரி? தெரியும், ரெடி ஆயிடுறேன். ஐயோ சொல்றத முழுசா கேளு செரி. சொல்லு. அந்த டான்ஸ் அகாடமிய உன் அண்ணன் தான் ஓபன் பண்ணணும்னு உங்க அண்ணன் கிட்ட வேற வாக்கு கொடுத்துட்டேன். இப்போ அப்பா என்னடான்னா அகாடமிய உதய் கையால தான் ஓபன் பண்ண வைக்கணும்னு சொல்றாரு. இது நடந்தாதான் நான் ஓபனிங்க்கு வருவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லுவேன், வேற வழியே இல்லாம சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்பா, எங்க பிரச்சனை இருக்கோ அங்க நல்லா மாட்டிக்கிற பூமி நீ. சூப்பர். இப்போ அந்த ஓபனிங் ககன் கையால தான் பண்ண வைக்க போறேன்னு சொல்லிட்டு, ஆனா பூமி தன்னுடைய வருங்கால புருஷன் கையால தான் திறந்து வைக்க போறாங்கிறது தெரிஞ்சுச்சுன்னு வை. அதுதான் அந்த ககன் ஈகோ மேல அடிக்கிற கடைசி அடியா இருக்க போகுது. அதுக்கப்புறம் அவன் எந்திரிக்கவே மாட்டான் சித்தி. நீயும் வேண்டாம், உன்னுடைய அகாடமியும் வேண்டான்னு ஓடியே போயிடுவான். அப்படியே கிளம்பிட்டா என் நிலைமை என்ன ஆகுறது சரி? ஓபனிங் டே அகாடமியோட க்ளோசிங் டேவா மாறி போயிடும். அப்படி நடந்தா என் மரியாதை போறது உறுதி. கவர்மெண்ட் அகாடமி கொடுத்த லைசன்ஸும் போயிடும். நான் சாதிக்கணும்னு நினைச்சேன் அம்மாவோட கனவும் நனவாகாம போயிடும் சரி. பெரிய சிக்கலா தான் இருக்கு பூமி. சரி, ஏதாவது ஒண்ணு பண்ணி அகாடமிய நீ உன்னோட அண்ணன் கையால தான் ஓபன் பண்ண வைக்கணும். அவரோடது லக்கி ஹேண்ட் சரி. அப்படியா? அது மட்டும் இல்ல, அவரு கையால தான் ஓபன் பண்ணோங்கிற சந்தோஷம் எனக்கு நிம்மதியை கொடுக்கும். உனக்கு நிம்மதியை கொடுக்கும். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. அண்ணன் கையால ஓபனிங் பண்ண வைக்கிறது எப்படி? ஹவ்? இதை யோசிச்சு சொல்லு. ககன் உன்னை செல்லம்மா பூரின்னு கூப்பிடுறான். சிவாக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது அவன் கண்ணுக்கு நீ சப்பாத்தி மாதிரி தெரிஞ்சிருக்க. ஒரு வீடுன்னு இருந்தா இப்படி கூப்பிடுறதையெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாதடி. ஒரே வீட்ல தான் இருக்கோம், நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். புரி பாருடா எப்படி கோச்சிக்கிட்டு போறா. அவ இருக்காளே, அவ எப்பவும் அப்படிதான். அவ கோவம்லாம் எவ்வளவு நேரத்துக்கு? சரி விடுங்க, நம்ம பூரிய பத்தி நமக்கு தெரியாதா? ஆமா, நீங்க ஏமா இன்னும் இப்படியே இருக்கீங்க? சீக்கிரமா போயிட்டு ரெடி ஆகுங்க போங்க. எங்கடா? அது ஏதோ டான்ஸ் அகாடமி ஓபனிங் இருக்குல்ல, நீங்க வரலையா? இனி எப்பவும் சாரதாவை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அவ வீட்டுக்கும் போக மாட்டேன். அப்பா, பொறுமையா 1 மணி நேரம் குளிக்கிற ஆள் பூமி நானு. நீ குடுக்கிற டென்ஷன்னால 1 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப இருக்கிற நிலைமை அப்படி இருக்கு சரி. உங்க அண்ணன் கையால அகாடமி ஓபன் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாவது யோசிச்சியா? என்னது யோசிக்கிறதா? என் மூளை ஒண்ணும் ஏஐயால செஞ்ச மிஷின் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா யோசிக்கிறதுக்கு கேப் கொடு பூமி. சரி, சிவா ஃபோன் பண்றான், நான் போய் என்னன்னு பேசிட்டு வரேன்.
என்ன சிவா? அக்கா அகாடமி ஓபனிங்க்கு ஆன்ட்டி வரலையாங்க்கா? ஏன்? என்னமோ தெரியலக்கா, நான் வரவே மாட்டேன்னு ரொம்ப கராரா சொல்லிட்டாங்க. ஐயோ, ஒண்ணு பத்தாதுன்னு இன்னொரு ப்ராப்ளமா? ஓகே, அத்தை கிட்ட நான் கேட்டு பாக்குறேன். வீட்ல யார் இருக்கா? நாங்க கிளம்பிட்டா ஆன்ட்டி தான் வீட்ல தனியா இருப்பாங்கக்கா. பூரியும் யூனிவர்சிட்டிக்கு கிளம்பிட்டா. சரி, நான் ஏதோ ஒண்ணு பண்றேன், நீ கிளம்பு. சரிக்கா. மனசுல இருக்கிற காதல் என்னதான் மறைக்க நினைச்சாலும் மறைக்க முடியாதுல்ல. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியே தெரிஞ்சிடும்ல. ஐயோ, பயங்கரமான டயலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே மாமா. ஆனா என்ன விஷயம் தான் இன்னும் சொல்லவே இல்ல. அது பூமி, இப்பெல்லாம் சாரதா சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு மெசேஜ்லாம் அனுப்புறாமா. இதெல்லாம் பார்க்கும்போது உன் அத்தைக்கு என் மேல அன்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஏன் இன்னைக்கு காலையில கூட அகாடமி ஓப்பனிங் நீங்க வரீங்களா, உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. அதனாலதான் இப்படி ரெடியா இருக்கேன். ஐயோ மாமா, அப்புறம் எதுக்கு அத்தை இப்போ டான்ஸ் அகாடமி ஓபனிங்க்கு வரலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க? இப்போ அத்தைக்கு தேவை உங்களோட துணை இல்ல மாமா, மரியாதை. நான் கேபியோட மனைவின்னு சொல்லிக்கிற மரியாதை, அதை நீங்க கொடுக்கணும். பூமி, என் மனசுல இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்த கவலைய இன்னைக்கு நீயே சொல்லிட்டமா. என் மனைவியை அரவணைச்சு அவளுக்கு மரியாதையை கொடுத்து அவளுக்கு வாழ்க்கையை கொடுக்கலான்னா இங்க இந்த குடும்பம் ஒத்துக்காது. வேதனையில இருக்கிற சாரதாவுக்கு ஒரு ஆறுதலா இருக்கலான்னு பார்த்தா அங்க என் புள்ளையும் ஒத்துக்க மாட்டா. நான் என்னோட பிணைப்ப என்னோட நிழல தேடிட்டு இருக்கம்மா. எல்லாம் வரும் மாமா, உங்களுக்கு அந்த நல்ல நாள் சீக்கிரமே வரும். அந்த அப்பூர் வாங்குற ராட்சசிய தாண்டி உண்மையெல்லாம் வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் சொல்றேன்னா, உண்மைங்கிறது தைரியம். ஏற்பட்ட தவறான புரிதல்கள் எல்லாம் தொடச்சி எரிஞ்சிட்டு நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ற நாள், நீங்களும் அத்தையும் ஒன்னு சேர்ற நாள் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அந்த நாளுக்காக தான் இத்தனை வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கம்மா. நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாங்க மாமா. தேங்க்யூமா.